உலகெங்கும் உள்ள ரெட்சோ ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க இதெல்லாம் பார்ப்பீங்க, இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நானும் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கேன். நிறைய பேர் ஆமா ஆமான்னு கமெண்ட் பண்றீங்க. உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த தடவை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஆகஸ்ட் மாதம் இருக்கக்கூடிய கிரகம் அமைப்பை வச்சு எப்படிலாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்ன மாதிரி எல்லாம் இயக்க போகுது, இந்த மாசமா தப்பிச்சுப்பேனா மாட்டேனா, என்னதான் நடக்க போகுது இந்த ஒரு மாதம், நான் என்னதான் பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி மாத பலன்கள் பார்க்க போறோம். தன்னுடைய தனித்தன்மையால் அனைவரையும் வசீகரிக்கும் தனுசு ராசினியர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னவெல்லாம் கொடுப்பனை காத்திருக்கிறது, என்ன மாதிரியான நிகழ்வுகளை எதிர்பார்க்கலாம், அப்படி என்னதாயா என் கட்டம் கோச்சாரத்துல சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோமே. ஆனால் சூப்பரான ஒரு டைம் பீரியடுங்க தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை. ஏன்னா ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட்னா, 3ஆம் இடத்தில் ராகு பிரம்மாண்ட வெற்றி, நிறைய கம்யூனிகேஷன், நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள், நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளுதல், நிறைய திட்டமிடல், நிறைய டிராவல், இதெல்லாம் கொடுத்து 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 உங்களை அப்படியே ஒரு மாதிரி மோல்டு பண்ணி வச்சிட்டு இருக்காரு மிஸ்டர் ராகு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்தில் செவ்வாய், 5ஆம் அதிபதி போய் 10ல இருக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய ராஜயோகம் தெரியுமா. அந்த அளவுக்கு சூப்பரான டைம் பீரியடு. ஸோ தொழில் அப்படின்ற இடத்துல தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மேன்மை காத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை. தொழில் வெற்றி, தொழில் அனுகிரகம், தெய்வ கடாட்சம் கிடைக்கும். 5ஆம் இடமே குலதெய்வத்துடைய ஆசி, காதல், கருணை, கதை, கலை, இலக்கியம், பெயர், புகழ், அந்தஸ்து, சுற்றுலா, கௌரவம், சூதாட்டம் எல்லாம் 5ஆம் இடம் தான். அப்படியே அழகா இயங்குவதற்கு தயாராக இருக்கிறார். அவர் போய் 10ல் அமர்ந்திருக்கிறார், அதுவும் புதனோட வீட்டுல அமர்ந்திருக்கிறார். யாரெல்லாம் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் ஒர்க் பார்த்துட்டு இருந்தீங்களோ, யாரெல்லாம் பேங்க்ல வேலை பார்க்குறீங்களோ, யாரெல்லாம் ஃபினான்ஸ் மேற்கொள்ளுங்க, யாரெல்லாம் சிஏ படிக்கலாம், எல்லாருக்கும் சக்சஸ். வேற ஒன்றும் இல்லை, ஒரே விஷயம்தான். பேங்க்ல இருக்கு வேலை பார்க்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு அடிச்சது பாரு இந்த ஜாக் பட்டுன்ற மாதிரி அல்டிமேட்டா இருக்க போது சூப்பரான டைம் பீரியட். நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தீங்களோ அதை இந்த என்று பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்குவதற்கான நேரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இனிதே உதயமாகி விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். நிதி சார்ந்த வேலை செய்கிற அத்துணை தனுசு ராசினியர்களுக்கும், யாரெல்லாம் ஆசிரியராக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் சுய தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள், யாரெல்லாம் நகைக்கடெல்லாம் வச்சிருக்கீங்களோ, அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த ராஜயோகம் காத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா ராசிநாதன் கேந்திரம் ஏறிக்கிறார். இப்படிலாம் சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் டெக்னிக்கலா கஷ்டம் தான், இருந்தாலும் சொல்றேன். ராசிநாதன் 7ஆம் இடத்தில் இருத்தல், அதுவும் சுக்கரனோடு இருத்தல், சுக்கரனுடைய பார்வை இந்த பக்கம், ராசிநாதனுடைய பார்வை ஸ்வயங்கு நேரம் அவங்ககிட்ட தான் வருது. ஒரு பார்வையே தாங்க முடியல, 2 பார்வை சேர்ந்தா எப்படி இருக்கும். ஏற்கனவே 2 பலம் பொருந்திய கிரகம், அது 2 இப்படி அடிச்சுக்குன்னு பார்த்தா இப்படி கொடுக்குது உங்களுக்கு. நேரா 7ஆம் இடத்தை பாக்குறாங்க. பலம் அதிகரிக்க போகிறது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தன்னம்பிக்கை அதிகப்படும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹாப்பியா இருக்க போறீங்க, சந்தோஷமா இருக்க போறீங்க. ஆனா 7ஆம் அதிபதி இருக்காருல்ல, அவர் 8ல இறங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் 9க்கு வரப்போறாரு. 9ஆம் அதிபதி ஆட்சி வாங்கி கேதுவோடு அமர்ந்திருக்கிறார். 7ஆம் இடத்துக்கு இந்த குரு சுக்கிர இணைவு அப்படின்றது பிளஸ்ஸா அப்படின்னா ஒரு வகையில பிளஸ், மைனஸான்னு கேட்டா பல வகையில மைனஸ். என்ன மேடம் இப்பதான் சுவங்கி நம்ப விடுவாங்க, சூப்பரா இருக்கும்லாம் சொன்னீங்க, திடீர்னு இப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னா, எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. 2 பலம் பொருந்திய ஒரு ஆட்கள் இருக்கும்போது யார் பெருசு நம்மளால ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அப்ப யார் பெருசு, யார் அதிகமாக உங்களுக்கு அருள் பாவிக்க ரெடியாக இருக்கிறார் என்பதை உங்களுடைய தசாபதியும் உங்களுடைய ஜனனகால ஜாதகம் தான் தீர்மானம் செய்ய போகுது. அந்த வகையில பார்த்தோம்னா 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானம், 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சொசைட்டி, 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பார்ட்னர்ஷிப், இந்த 3 இடங்களையும் உங்களுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் நிகழ காத்திருக்கிறது. அது வாட்டர் உங்களுடைய நட்டல் அரஸ்கோப் படி தீர்மானம் நடக்க போகிறது. ஸோ இது 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வேற வக்ரமானனால ரொம்ப பெருசா கவலைப்படுற நிறைய பேருக்கு வீடு இடம் சார்ந்த ஒரு விஷயம். ஒன்னா வீட்டுக்குள்ள உட்காந்துக்க போறீங்க, வேலை பார்த்தவங்க வீட்டுல உட்காந்து வேலை பார்க்க போறீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி நிறைய பேருக்கு மாறப்போகுது. இல்ல வேலையில இருந்தீங்கன்னா வேலையை விட்டுட்டு வீட்டுல உட்கார போறீங்க, இல்ல வீட்டுல இருந்து ஏதாவது சொந்த தொழில் செய்யலாமான்ற மாதிரி உங்களோட தாட் ப்ராசஸ் ஓட போகுது. வாட் எவர் இட் இஸ், எனக்கு தெரிஞ்சு நவம்பர் 27ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் வீடு சார்ந்து இயங்கக்கூடிய இயக்கங்கள், சுகம் சார்ந்து இயங்கக்கூடிய இயக்கங்கள்லாம் இருக்க போது. அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஆர்குமெண்ட் வராம பாத்துக்கோங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு நான் திரும்ப இந்த விஷயத்த தான் இப்போதைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அம்மாவுக்கு உங்களுக்கும் ஆர்குமெண்ட் வராம பாத்துக்கோங்க. சுகஸ்தானத்தை கெடுத்துக்காதீங்க. தூக்கத்தை வச்சு எதையும் வாங்க வேண்டிய அவசியம் என்பதே இல்லை. ஆனா இது வரைக்கும் கட்டுண்டு எதுலையோ ஒண்ணுல இருந்தோன்ற நிலைமையெல்லாம் மாறி ஆகஸ்ட் மாசம்லாம் ஒரு பெருசா நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலத்தை இது கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதுல எந்த மாற்று கருத்து இல்லைன்னா,
10ல போய் செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு. செம்ம இடம். நிறைய பேருக்கு தொழில் முன்னேற்றம் கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. யாரெல்லாம் வேலை இல்லைன்னு சொல்லி தவிச்சிட்டு இருந்தீங்களோ அத்தனை தனுசு ராசிகளுக்கும் வேலையில் ஒரு மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய ராஜயோகம் கொடுப்பதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் உருவாக போயிருது. 10க்கு 9ஆம் இடத்துல இருந்த கேது தனித்து இருந்தார். ஸோ 16ஆம் தேதி வரைக்கும் கேது தனியா தான் இருப்பாரு. நிறைய ஒரு மாதிரியான ஒரு என்ன சொல்றது பாக்கியங்க இடத்துல கேது வந்து அமர்ந்து ஏதோ ஒரு தடை பண்ணிட்டு இப்ப சூரியன் வேற வந்து ஆட்சி பலம் வாங்கி உட்கார்ந்து இருப்பாரா. நிறைய உங்க அப்பா வீட்டு குலதெய்வத்துடைய எனர்ஜி உங்களுக்கு அதிகமா இருக்க போகுது. நீங்க பெண்களாக இருந்தாலும் சரி, நீங்க ஆண்களாக இருந்தாலும் சரி, உங்க அப்பா வீட்டு குலதெய்வத்துடைய ஆசி உங்களுக்கு ஆகச்சிறந்த வழியில் உங்களை ஒரு முன்னேற்றத்தை கொண்டு போய் விட போகுது. அதே சமயம் கவர்மெண்ட், அரசு, அரசியல், தந்தை இந்த இடங்களில் பெரிய பிள்ளை, மாமனார் இந்த இடங்கள் எல்லாம் கேது வந்து அமர்வதால் இதன் மூலமாக ஏதோ ஒரு சிறு சிறு தடை, தாமதம், அவங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வருவதற்கான வாய்ப்புகளையும் அது உருவாக்கி கொடுக்கும். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஓகே. ஸோ ஏதோ ஒன்று வம்பு வழக்கு பிரச்சனை கேதுவால் வருவதற்கான வாய்ப்பு. சூரியனாலே கொஞ்சம் ஆளுமை. அந்த இடத்துல வந்து கேது உட்காரும் போது கொஞ்சம் சூரியனை வந்து அப்படியே கிரகணம் பண்ணலாமான்ற மாதிரிலாம் கேது வேலை பார்ப்பாரு. ஆனால் சூரியன் தான் ஆட்சி வாங்கி உட்காந்துருக்காரு. அது எப்படி விடுவேன் அப்படின்ற மாதிரி 9ஆம் அதிபதி வந்து உட்கார்ந்துருக்கும் போது நிறைய ஞான மார்க்கத்தில் பயணப்படக்கூடிய ஆட்களுக்கு நீங்கள் உதவி செய்ய 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 இந்த இடத்துல இருக்கக்கூடிய தடையெல்லாம் நிவர்த்தியாகும். ஸோ தனுசு ராசிக்காரங்க இந்த தடவை லைஃப்ல ஜெயிக்கணும் அப்படின்னா நிறைய சன்னியாசிகளுக்கு, நிறைய சாதுக்களுக்கு, நிறைய சித்தர் வழிபாடு, சித்தர் கோவில்களுக்கு போய் ஏதாவது அன்னதானம் பண்றது, சித்தர் கோவிலில் போய் ஏதாவது டொனேஷன் கொடுக்கறது, கேதுவால் வரக்கூடிய அத்துணை விஷயங்கள். அதே மாதிரி யாராவது தவறா நினைச்சுக்க வேணாம். யாராவது திருமணமாகி கணவரை இழந்த பெண்களுக்கு ஏதாவது உங்களால் ஆன உதவிகளை பண்ணுதல், நிறைய வீட்டில் புகை போடுறது, கேது எல்லாமே தூபம் தான், புகை தான், புகையெல்லாம் கேது தான். இப்போ நிறைய சாம்பிராணி புகை போட்டு வீட்டுக்குள்ள ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்றது, இதெல்லாம் பண்ண 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 ஒட்டிட்டு இருக்க கொஞ்சம் நெஞ்ச பிளாக்கேஜ் அப்படியே ரிமூவ் ஆகி வெளியில ஓடுறதை நீங்க கண் முன்னாடி பார்ப்பீர்கள். ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை என்ன ஆனா தொட்டதெல்லாம் துலங்க போகிறது, நிறைய அனுகூலம் கிடைக்க போகிறது. 4ஆம் இடத்துல சனி வக்ரகதியில இருக்கிறதுனால கொஞ்சம் ஜூலை 12ஆம் தேதியிலிருந்து நவம்பர் வரைக்கும் கொஞ்சம் குடும்பம் சார்ந்த, சுகம் சார்ந்த, வண்டி வாகனம் உடைமை சார்ந்த விஷயத்துல ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஓட போகுது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஏன்னா அவர் போய் வக்ரமான இடம் உங்களுடைய ராசிநாதனோட வீடு தான். அதனாலதான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. ஓகே. நீங்க படிக்கிற தனுசு ராசிக்காரர்களா இருந்தா இந்த தடவை வந்து கொஞ்சம் நிதானமே பிரதானம்ன்ற மாதிரி படிக்க போறீங்க. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி தான் மிஸ்டர் சனி. அவர் தான் போய் வக்ரம் ஆயிருக்காரு. அதனால அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, 12வது வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, கொஞ்சம் படிப்புல கொஞ்சம் தடை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. நீங்க 20 வயதுல இருந்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களா இருந்தா இந்த பக்கம் இருக்கக்கூடிய குரு சுக்கிர இணைவால கொஞ்சம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் வந்து ஃபேஸ் பண்றதுக்கான நேரமா இருக்கு. ஏன்னா 6ஆம் அதிபதி போய் 7ல் அமர்ந்திருக்கிறார். அப்ப உங்களுக்கும் கணவருக்கு இடையில ஒரு சின்ன சின்ன வாக்குவாதம் வருது. ஸோ ஸ்பௌஸுக்குள்ள ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வருது, சண்டை வருது, இதெல்லாம் வரும். கொஞ்சம் கவனமா அனுசரிச்சு போய்க்கோங்க. அதுவே ஒரு மாதிரியான ஒரு நல்ல வேகளை கொடுக்கும். அதே மாதிரி சொசைட்டிக்கு, பப்ளிக் சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ற மாதிரி, ஏன்னா 6ஆம் இடம்னா சர்வீஸ் தான். 6ஆம் இடம்லாம் பப்ளிக் சர்வீஸ் பண்ற மாதிரியான யாரெல்லாம் எக்ஸாம் எழுதிருந்தீங்களோ அவங்களாம் ஜெயிச்சு அதுல முன்னேற்றத்திற்கான ஒரு வாய்ப்பு, அதன் மூலமாக ஒரு பணம் வருவது, அதன் மூலமாக ஒரு புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்பு எல்லாம் அதிகமாக இருக்கிறது. ஓகே. மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. அதற்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவோம். கண்டிப்பாக படிப்பின் மூலமாக உங்களுடைய சிந்தனை மாறக்கூடிய நேரமாகவும் இருக்கு. நீங்க 40 வயதுல இருந்து 60 வயது இருக்கக்கூடிய தனுசு ராசிகளாக இருந்தால் மேல சொன்ன அத்துணை பலனும் உங்களுக்கு தான். அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. கவனமாக இருந்து கொள்ளுங்க. மொத்தத்துல தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை தடைகளை தகர்த்தெறியக்கூடிய அமோகமான காலகட்டம் இனிதே ஆரம்பம். ஓகே. தனுசு ராசிக்காரங்க இந்த தடவை என்ன தெய்வ வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய இந்த 1 மாத காலத்தை செழுமையாக்கி கொள்ள முடியும் என்று பார்த்தோமே ஆனால் வக்ரகாளியை பிடிச்சுக்கோங்க. வேற வழியே இல்லைன்ற தனுசு ராசிக்காரர்களுக்கு காளியம்மன் வழிபாடு மிகச்சிறந்த மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய வழிபாடா இருக்கு. முடியும் அப்படின்னா ஏதாவது ஒரு மண் கலையத்துல வேப்பிலை வச்சு ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை போட்டு அதுல மஞ்சப்பொடி போட்டு ஒரு பச்சை கற்பூரத்தை போட்டு உங்க வீட்டுல வச்சுட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு அம்பிகைக்கு அபிஷேகத்தை கொடுத்துட்டு வாங்க. அந்த ஜல அபிஷேகம் கண்டிப்பாக உங்களுக்கு 7ஆம் இடத்தில் வரக்கூடிய அத்துணை விதமான பிரச்சனைகளையும் தீர்வு செய்து கொடுக்கும். சமுதாயத்தில் ஒரு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவத்தை நோக்கி உங்களை நகர்த்தும் என்பதில் எந்த இதுவும் இல்லை. இந்த மாதிரியான ஒரு முறையை இந்த தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பண்ணி பாருங்க. இந்த 1 மாத காலம் மட்டும் இனி வரக்கூடிய எல்லா காலத்திலும் சக்சஸ் உங்களை நோக்கி வர காத்திருக்கிறது.